அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். பழனி கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் 4 பேருக்கு சிறை தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேந்திரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேந்திரன், இந்த 4 பேரின் மீதும் எந்தெந்த பிரிவுகளின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம். திண்டுக்கல் அருள்மிகு பழனி முருகன் கோவிலுக்கு வழங்கப்பட்ட தண்டாயுதபாண சுவாமி கோவிலுக்கு மடத்துக்கு சொந்தமான நிலத்தை முறைகேடாக விற்பனை செய்ததாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த 15ஆம் தேதி முதல் இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான ஆவணங்கள் மற்றும் வழக்குகள் உள்ளிட்ட ஆவணங்களை ஆய்வு செய்த போது இதில் 4 பேர் ஈடுபட்டிருந்தது தெரிய வந்தது. ஏற்கனவே 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் இந்த நிலத்தை விற்றதாக சொல்லப்படும் முருகதாஸ் நிலத்தை வாங்கிய மடத்துக்குளம் பகுதியைச் சேர்ந்த வெள்ளத்துறை, பழனி பகுதியைச் சேர்ந்த சேதுபதி, மோசடிக்கு உடந்தையாக இருந்த பழனி கவுண்டவுன் குளம் பகுதியைச் சேர்ந்த அன்வர்தீன் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்திருந்தனர். சிபிசிஐடி போலீசார் இவர்கள் மீது பிஎன்எஸ் பிரிவு 318/4, 336/3, 340/2, 49 அதாவது மோசடி, கூட்டு சதி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த நிலையில் அதிரடி திருப்பமாக நேற்று மாலை இவர்கள் அனைவரும் பல்வேறு இடங்களில் வைத்து கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து இன்று அவர்களிடம் திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தில் வைத்து விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்துச் சென்றனர். தொடர்ந்து திண்டுக்கல் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் 1 நீதிபதி பாக்கியராஜ் முன்னிலையில் அவர்களை ஆஜர்படுத்தினர். இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை ஆய்வு செய்த நீதிபதி இவர்கள் அனைவரையும் நீதிமன்ற காவலில், அதாவது 15 நாள் நீதிமன்ற காவல், ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். இதையடுத்து இவர்கள் அனைவரும் பலத்த பாதுகாப்போடு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட இருக்கின்றனர். மதுரைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சிறையில் அடைக்கப்பட்ட பின்பு நீதிமன்ற உத்தரவுகள் அவர்களுக்கு வழங்கப்படும். மீண்டும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி அவர்களை திண்டுக்கல் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார்.